பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இந்த தருணத்தில் அது தொடர்பானவற்றை நேரலையாக பார்த்து வருகிறோம். இந்த தருணத்தில் எம்மோடு இணைந்திருக்கிறார் சிபிஎம் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி அவர்கள். வணக்கம் மேம். தீர்ப்பானது வெளியாகி இருக்கிறது. அதாவது என்ன மாதிரியான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் மகளிர் மத்தியில் எழுந்திருக்கிறது. இப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு இனிமேல் யாருக்கும் இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கான ஒரு தைரியத்தை வழங்கக்கூடாது அப்படின்ற கருத்தையும் தொடர்ச்சியாக பகிர்ந்து வருகிறார்கள். இந்த தருணத்துல உங்களுடைய கருத்து என்னவாக உள்ளது? நடந்தது ரொம்ப கொடூரமான சம்பவம். தமிழகத்தை தாண்டியும் கூட அதிர்வலைகளை ஏற்படுத்திய வன்கொடுமை. இப்ப இதுல 9 பேரும் குற்றவாளிகள்னு ஒரு தெளிவான முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருப்பது பாராட்ட தகுந்தது. இந்த பாராட்டுக்கு 2 பிரிவினர் பொருத்தமானவர்கள். ஒண்ணு, கடைசி வரைக்கும் பிறர் சாட்சியாக மாறாமல் உறுதியாக தங்கள் கருத்துக்களை சொல்லி நியாயத்துக்காக போராடிய பாதிக்கப்பட்ட பெண்கள். 2வது, இந்த கொடுமை நடந்த உடனேயே நீதி கேட்டு வீதிக்கு வந்த தமிழக மக்கள். இந்த 2 சாராரும் தான் முழுமையான பாராட்டுக்கு உரியவர்கள்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த 2 முக்கியமான பிரிவுகள்ல குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு இருப்பதாகத்தான் தகவல் இருக்கு. அதனால சாகும் வரை ஆயுள் தண்டனை என்கிற அதிகபட்ச தண்டனை விதிக்கப்படணும். அப்பதான் இனிமேல இந்த குற்றத்தை செய்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனா பொதுவா இந்த மாதிரியான கடுமையான தண்டனை வந்த பிறகு கொஞ்ச நாட்களுக்கு ஒரு மௌனம் இருக்கும். அதுக்கு பிறகு திரும்ப வன்கொடுமைகள் நடக்கத்தான் நடக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட வழக்கு, அதுல குற்றவாளிகளுக்கு தண்டனை, அதிகபட்ச தண்டனை என்பதோடு நம்ம நின்று விடாமல் பெண்களை பற்றிய சமூக பார்வை மாறணும். அவங்க மனிதர்கள், வன்முறைக்கான விளையாட்டு பொம்மைகள் அல்ல அப்படிங்கிற அந்த உணர்வு சமூகத்துல மேலோங்கி வருவதற்கு நிறைய முனைகள்ல இருந்து நம்ம முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள் நாங்களும் ரொம்ப காலமா கேட்கிறோம். தமிழக அரசு அனைத்து பெண்கள் அமைப்புகளை அழைத்து வைத்து ஒரு கலந்துரையாடல் நடத்தி தமிழகத்துல இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற யோசனைகளை பெற்றுக்கொண்டு சட்டப்பேரவையில ஒரு சிறப்பு அமர்வு நடத்தி மக்கள் பிரதிநிதிகளிடமும் இந்த விவாதத்தை நடத்தி சில முடிவுகளுக்கு வரணும் அப்படிங்கிறத நாங்க கேட்கிறோம். இந்த சமயத்துல அதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புறேன். நன்றி மேம். இந்த தருணத்தில் இணைப்பில் உங்களுடைய பார்வையையும் கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்க நன்றி.